வார்த்தை தான் என் சாபத்தை நீக்கும். எனக்கு வார்த்தை, இந்த வார்த்தை கொடுக்க முடியாத விடுதலை, இந்த வார்த்தை கொடுக்க முடியாத சுகத்தை, இந்த வார்த்தை கொடுக்க முடியாத உயர்வை இந்த உலகம் இந்த உலகத்துல யாருமே என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. தேவன் நம்மளை பெருக பண்ணுகிறவர். சொல்லுங்க, நிறைவின் தேவன். பக்கத்துல சொல்லுங்க, நம்ம தேவன் நிறைவின் தேவன். நம்மளை நிறைவாய் நடத்துவார். அவர் யெகோவா ஈரே. அப்ப ஆண்டவர் நிறைவாய் நடத்தணும் அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் குதூகலம் கொண்டாட்டம், 15லேருந்து 25 வரைக்கும் கொஞ்சம் அரகர கொண்டாட்டம், 25லேருந்து 31 வரைக்கும் திண்டாட்டம். இதை பார்க்குறோம், நிறைய இடங்கள பார்க்குறோம். ஆனால் அவருடைய அந்த பிரமாணத்துக்குள்ள நீங்க வருகிற பொழுது, வாழுகிற பொழுது, அந்த பிரமாணத்தை நீங்க கடைபிடிக்கிற பொழுது, நான் சொல்லுகிறேன் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே உங்களை கர்த்தர் நிறைவாய் நடத்துவார். குறைவே வராது. ஆமே. இவர் நிறைவின் தேவன். அவருடைய நோக்கம் என்னங்கன்னா, நிறைவா நான் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. எதை கொடுத்தாலும் நிறைவாய் கொடுக்கணும், நிறைவானதை தரணும், நிறைவை கட்டளிடணும். இந்த நிறைவு என் வாழ்க்கையில வரணும்னா நான் என்ன பண்ணணும்? சில அவருடைய சொல்லுகிற காரியத்தெல்லாம் கேட்கணும், கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும், அதன்படி வாழ கற்றுக்கொள்ளணும். அப்படி வாழுகிற பொழுது நான் சொல்லுகிறேன், உங்களுடைய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு சித்தமாக இருக்கிறார். எனக்கு வார்த்தை, இந்த வார்த்தை கொடுக்க முடியாத விடுதலை, இந்த வார்த்தை கொடுக்க முடியாத சுகத்தை, இந்த வார்த்தை கொடுக்க முடியாத உயர்வை இந்த உலகம் இந்த உலகத்துல யாருமே என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆமே. வார்த்தை தான் என் சாபத்தை நீக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. அப்ப தேவன் சொன்னா செய்வாரா? வாக்குத்தத்தம் கொடுத்தா நிறைவேற்றுவாரா? அவர் பிரமாணத்துல நம்ம இருக்கிறப்ப, அந்த பிரமாணத்தின் வழியாக வருகிறப்ப, பிரமாணத்துல வாழுகிறப்ப, நிச்சயமா நான் சொல்லுகிறேன், கடவுள் உங்களை ஆசீர்வாதங்களை உங்க மேல வரிசிக்க பண்ணுவார். ஆசீர்வாதங்களை வரிசிக்க பண்ணுவார்.